என்டிஏ கூட்டணியில் வந்து டிவிக்கு போகுமா போவாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொல்ல வாய்ப்பே இல்லை. மேபி போனால் நல்லது, போனால் கெட்டது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பர்சனலாக பிஜேபியில் இருக்கிற ஒரு சம் பர்சன்ஸை பிடிக்கும். அது யார் அப்படின்னா மோடிஜி அவர்களை பிடிக்கும், மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களை பிடிக்கும், மதிப்புக்குரிய எக்ஸ் ஐபிஎஸ் அண்ணாமலையை பிடிக்கும். ஸோ அப்படின்னும் போது பர்சனலாக எனக்கு பிடிக்கும். அதை வச்சு நான் வந்து பிஜேபி கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து தளபதி தெரியும், தளபதிக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட வேலை என்னென்னா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தெரியாத மக்களுக்கு போய் சேர்க்கணும். தளபதி வந்து என்ன பண்ணுவார், என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது, தமிழக மாற்றம் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் கொண்டு சேர்க்கணும். தர மற்றபடி இவங்களுக்கு சரி அங்கே போகணும்னா நம்ம வந்து வேலையாக கிடையாது. தளபதி அவர்கள் தெளிவான முடிவெடுப்பார் இல்லைங்களா. அப்படின்னும் போது நம்ம வேலை என்ன, சோஷியல் மீடியாவில் மக்கள்கிட்ட, வயசான மக்கள்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகேவா. ஸோ அப்பா வந்து டிஎம்கே தாங்க, அப்பா வந்து டிஎம்கே தான். ஸோ எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம் வச்சுங்களேன். அது வேணாம், அது பர்சனலாக விட்டுருங்க, அது ஏன் பர்சனலாக கதைக்கிட்டு தேவையில்லாமல். ஸோ ஓகே, என்ன சொல்ல வந்தேன்னா அதான் என்டிஏ கூட்டணியில் வந்து போகிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து 230 தொகுதியிலையுமே வந்து நேர்காணலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் சொல்லிட்டு அறிவிச்சதான் தளபதி. அப்படின்னும் போது நம்ம அதுக்கான பணியை பார்ப்போம். ஏன் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, என்கிட்ட கேட்குற கேள்வின்னா ஏதுக்கு ஆசை, எப்படி வந்து பேருந்து இலவசமாக விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நிறையா பேரோட கேள்வி. தளபதி அவர்கள் நேர்மையாக, உண்மையாக, பாசமாக, ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய சொல்லிட்டே போகலாங்க. அது நிறையா சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்கிறேன். யோசிச்சுலாம் வைக்கல, நான் வந்து டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் பேசலை. இன்றைக்கி என்ன சம்பவன்றதை நான் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நம்ம வந்து எப்பயுமே டேரெக்டாக பேசுறது தான் பார்க்கும். என்ன நான் பேசணும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து நான் பேச மாட்டேன், அது வராது. ஸோ ஃப்ளூவெண்ட்டாக போய் பேசிட்டே இருப்பேன் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஸோ ஓகே, தளபதியை நம்பி இருங்க. நம்மளை நம்பி வந்த தளபதி அப்படின்னும் போது நம்ம கைவிட்டக்கூடாது. நம்மளை நம்பி வர பர்சனை கைவிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதனால் என்ன நம்பி மக்களை நம்பி வந்திருக்காரு தளபதி. அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா கைவிட்டக்கூடாதுப்பா, அவ்வளோதான். தளபதியை கைவிட்டக்கூடாது. 2026 முதலமைச்சராக தளபதியை உட்கார வச்சே ஆகணும். அதுதான் தமிழ் மக்களோட ஆசை, மக்களோட ஆசையும் கூட, என் ஆசையும் கூட ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியாச்சு. சரி ஓகே.